ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறேங்க. ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாவே அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடப்படும். லைஃப்பில் மட்டும் கிடையாது, உடம்புல இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக மார்பகத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன் பார்க்கலாங்களா? எந்த மாதத்தில் சீம்பால் கசிய தொடங்கும்? இன்னும் ஒரு சில பெண்களுக்கு மார்பக காம்புகள் ரொம்ப கருப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். மார்பகம் பெருசாகவே ஆயிருக்காது. இன்னும் ஒரு சில பேருக்கு மார்பகத்தில் குத்தல் அரிப்பெல்லாம் இருந்துகிட்டா இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு 7-8 மாதம் ஆயிடுச்சு, அப்போ கூட மார்பகத்தில் இந்த சீம்பால் கசிவது மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையில் கூட இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யோசனைலாம் இருக்குன்றப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா தெளிவும் கிடச்சிரும். கண்டிப்பாக கர்ப்பகாலத்தில் ஒரு விஷயத்தையும் பார்த்து கவனிக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை கண்ணுக்கு வெளியே நமக்கு எதிர இருக்காங்கன்றப்போ அவங்க எப்படி வேணால் நம்ம பத்திரமா பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க உள்ளே இருக்குன்றப்போ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க நம்ம எந்த விஷயத்தை பார்த்தாலும் பண்ணாலும் கவனமாக தான் பண்ணணும். சரிங்களா? கர்ப்பகாலத்தில் மார்பக மாற்றங்கள் முற்றிலும் இயல்பாக நார்மல் தான். இது கர்ப்பத்தோட தொடக்கத்தில் கவனிக்கப்படலாங்க. நீங்கள் கர்ப்பத்தை 3 காலகட்டமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் மார்பகத்தில் லைட்டாக கரு தங்கின உடனே மார்பகம் கனமாகும், வீக்கமாகும். செகண்ட் ட்ரைமஸ்டரில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது. அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் மார்பகத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். என்னன்றதை பார்க்கலாம். கர்ப்பகாலத்தில் மார்பகங்கள் பெருசாக ஆகும். குழந்தை பிறக்கும் வரை மார்பகம் பெருசாக தான் இருக்குன்னா கூட தாய்ப்பால் கொடுக்கும் வரை மார்பகங்கள் எப்படி ப்ரெக்னன்சி டைமில் ஒரு மார்பகம் பெருசாகுதோ அது பாப்பா பால் குடிக்கிற வரை அது பெருசாக தான் இருக்கும். காரணம் பாப்பாவுக்கு பால் கொடுக்கறதுக்காக ப்ரெக்னென்ட் ஆனதால் ஹார்மோன் மாற்றத்தோட அதிகரிப்பு தான். கர்ப்பகாலத்தில் மார்பகங்கள் பெருசாக ஒரு மோஸ்ட்லி எப்போனா 7th, 8th, 9th இந்த 3 மாதத்தில் நிறைய பேருக்கு பெருசாகும். சரிங்களா? கர்ப்பிணிகளுக்கு எப்படி வயிறு ரொம்ப பெருசாகுது மாதமாக அதே மாதிரி மார்பகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். மார்பகம் வளர்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்ப அந்த மார்பகத்தில் ஏற்பட ஒரு சில மாற்றங்கள். ஒரு டைம் தொடுறப்ப அந்த மார்பகங்கள் கூச்சமாக இருக்கும். ஒரு டைம் தொடுறப்ப அந்த மார்பகம் வலியாக இருக்கும். ஒரு டைம் தொடுறப்ப அந்த மார்பகம் புண்ணு மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம மார்பக வளர்ச்சி கண்டுபிடிக்கலாம். மார்பகங்களில் அரிப்பு மற்றும் வறட்சி அப்படின்றது கர்ப்ப காலத்தில் பொதுவானது. நீங்கள் பயப்பட வேணாம். மார்பகங்களை சுற்றி தோல்லாம் கொஞ்சம் வரன்னு அப்பப்போ வறண்டு போகும். அது எதனால் அப்படின்றப்போ மார்பகத்தில் திசுகள் வளரும் போது மார்பகங்களை உள்ளடக்கிய தோல் நல்லா நீண்டி வளர்றதால இதனால் உண்டாகுதுங்க. கர்ப்ப காலத்தில் எந்த நேரத்திலும் இந்த வறட்சி இருக்கும். அதனால் அது ட்ரையாக இருக்குது, அங்கே வரன்னு இருக்குது, அரிப்பாக இருக்குன்றது நீங்கள் பயப்பட வேணாம். ஏதாச்சும் லோஷனோ க்ரீமோ அப்ளை பண்ணுற வேண்டிய அவசியம் கூட இல்லை. நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும். அந்த வறட்சி, அந்த அரிப்பு, அந்த எரிச்சல் எல்லாமே சரியாகும். இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த மார்பகத்தை சுற்றி குட்டி புள்ளிகள்லாம் வந்திருக்கும். அதுவுமே எதுவும் கிடையாது, அது நார்மல் தான். அது பாப்பா பால் கொடுக்குறதுக்கு ஏதோ அது உருவாகுது. சிறிய சுரப்பிகள் கூட அதை சொல்லலாம். சரிங்களா? அதுவும் நார்மல் தான். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு மார்பகம் ரொம்ப டார்க்காக கருப்பாக இருக்கும். கர்ப்பகாலம் இப்போ நார்மலாக நான் வெள்ளையாக இருப்பேங்க, ப்ரெக்னென்ட் ஆன உடனே என் மார்பகங்கள்லாம் கருப்பாயிருச்சு நிறைய பேர் சொல்வீங்க. கர்ப்ப காலத்தில் மார்பகம் கருமையாக இருக்கிறத கவனிங்க. ஆரம்ப காலத்தில் ஹார்மோனில் அதிகரிப்பு, நிறமையோட உற்பத்தி அதிகரிக்கும். குறிப்பாக அந்த மார்பக காம்புகள் சுற்றி இருக்கிற பகுதியில் ரொம்ப டார்க்காக கருமையாகும். இது எதுக்காக அப்படின்றப்ப டெலிவரி ஆன உடனே குழந்தைக்கு அடுத்த செகண்ட் நம்ம தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லையா? மார்பகங்களை சுற்றி ரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் இந்த கருப்புகள் நரம்புகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மாதிரி நரம்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இந்த மாதிரி கருப்பாகிறது நார்மல் தான். சரிங்களா? சரி, எப்போ மார்பக காம்புகள் நல்லா அதாவது ஒரு சில பேர் குட்டியாக உள்ளேயே இருக்கும். பாப்பா சப்பி பால் குடிக்கிற அளவு கூட பெருசாக இருக்கவே இருக்காது. அந்த ஒரு குழப்பம் கூட உங்களுக்கு இருக்கும் இல்லையா? பெரிய மற்றும் அதிகமாக முளைக்காம்புகள் மார்பக வளர்ச்சி ரொம்ப சாஃப்டாலாம் இருக்குங்க. இது ஒரு சில பேர் கர்ப்பத்துக்கு முன்னாடி இருக்கும், கர்ப்பத்துக்கு பின்னாடியும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மார்பக காம்பு உடச்சின்னு வெளியே வராமல் இருக்குன்றப்போ டெலிவரி ஆன அடுத்த செகண்டில் கூட வெளியே வரும். ஒரு வேளை வெளியே வரலன்றப்போ ஒரு பம்பிங் மிஷின் இருக்குது, டாக்டர் அதை பம்ப் பண்ணி வெளியே எடுத்து குழந்தைக்கு சப் பண்ண விடுவாங்க. நீ பயப்பட வேணாம். சரிங்களா? சரி, எந்த மாதத்தில் சீம்பால் கசிய தொடங்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 8th மந்த் டெலிவரிக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, 1 வாரம் தான் இருக்குன்றப்போ டைமில் மார்பகத்தில் லைட்டாக பிசிகி பார்த்தீங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி குழன்னு ஒரு எல்லோ கலரில் ஒன்று வரும். அந்த சீம்பால் ஒரு சில பேருக்கு அதை அமுத்தி பார்த்தா தான் தெரியும். ஒரு சில பேருக்கு தானாக சுரந்துட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு அந்த மார்பகத்தில் சீம்பால் ஊற்றிட்டே இருக்கும், அவங்க உள்ளாடி நடந்துகிட்டே இருக்கும் அது டெலிவரி ஆக போகிற டைமில். இன்னொருத்தவங்களுக்கு 7th மந்த்லேருந்தே அது லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா பெண்களுக்குமே இந்த மார்பக காம்பு லீக்கேஜ் கண்டிப்பாக இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா நார்மல் கிடையாதுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. ப்ரெக்னன்சி ஒரு பொண்ணுக்கும் வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு சில பேருக்கு வாமிட் வரும், ஒரு சில பேருக்கு வாமிட் வராது. ஒரு சில பேர் டயர்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஹெல்த்தியாக, அதாவது
ஹேர் ஃபால் ஆகாது. ஆனால் ஒரு சில பேர் ஹேர் ஃபால் ஆகும். இது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். அதனால் அவங்களுக்கு ஆச்சு எனக்கு ஆளாக நீங்கள் யோசிக்கவே கூடாது. மார்பகங்கள் வந்து குழந்தை உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ ஆரோக்கியமாக இருக்காங்களா, ஒருவேளை உங்களுக்கு சீம்பால் சுரக்குதா, பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க. சீம்பால் சுரக்கலையா, குழந்தை பிறந்தவுடனே ஹெல்த்தியான பொருட்கள் சாப்பிட்ட அப்புறம் சுரக்கும். சரிங்களா? அதே மாதிரி மார்பகத்தில் வந்து பச்சை நிற காம்புகளில் அப்படி நரம்புகள்லாம் கூட ஓடும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி நரம்புகள்லாம் ஓடுதுன்னா கூட பயப்படணும், அது நார்மல் தான். சரிங்களா? அதே மாதிரி மார்பகத்தில் வந்து அந்த மார்பகம் ஒரு சில பேருக்கு ரொம்ப குட்டியாகவே இருக்கும், பெருசாக ஆகவே ஆகாது. என்னுடைய சித்தி வந்து ரொம்ப சின்னதாக ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க வந்து மார்பக காம்புகள் அவங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்க 3 வயசு வரும் குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க. பால் வந்துனே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து மார்பக காம்பு வச்சுலாம் பால் சுரக்கமா சுரக்காதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் தயவு செஞ்சு மார்பக காம்பு சின்னதாக இருக்குது, மார்பக காம்பு பால் கசியில், எனக்கு மார்பகம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது, அரிப்பெடுக்குது, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயந்தான். நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் ஹார்மோன் மாற்றத்தால் நம்ம நிறைய நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்டில் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காமல் போகிற பாதையில் போயிட்டே இருங்க. ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் நிறைய இடத்துலலாம் வந்து பயங்கர ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. எல்லாராலையும் அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதை பார்த்து ஏங்குறது. நம்மளால் முடியுமோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. மற்றவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு அதை பார்த்து ஏங்குறது அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. ஒரு சில பேருக்கு டைமண்ட் கொடுத்தா தான், கிஃப்டாக கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு முறை பூ வாங்கி கொடுத்தாவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனசு எதோ சொல்லுதோ அதை நம்ம வந்து நடக்கணும். சரிங்களா? அதனால் ப்ரெக்னன்சியில் ரொம்ப நெகட்டிவாக இருக்காதீங்க, ரொம்ப நெகட்டிவாக யோசிக்காதீங்க, ரொம்ப டீப்பாக யோசிக்காதீங்க. குழந்தை நல்லா அசைதா, குழந்தைக்கு தேவையான ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கிறீங்களா, கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகிறீங்க, நல்லா நிம்மதியாக தூங்குறீங்களா, மோஸ்ட்லி வந்து நல்லா டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு நல்லா கஷாயம் குடிக்கணும், நிறைய பால் எடுத்துக்கணும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய வெயிட்டில் இருக்கீங்கன்ற பால் நிறைய குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி மார்பகங்கள் வந்து அரிப்பு நாமச்சல்னா கோகோனட் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், நல்லா ஹாட் வாட்டர் பாத் பண்ணுங்கள். இதெல்லாம் படிப்படியாக பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதனால் சொல்கிறேன்றப்போ உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்னுடைய பெரியம்மா மருமக, சரிங்களா, எங்கள் தம்பி பொண்டாட்டி டெலிவரி வந்து நாளைக்கு வந்து டாக்டர் வந்து அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. 9th மந்த்து சீமந்தெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 6 மந்த் பிஃபோரு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டுலேருந்தே குழந்தை ஆசையில். நம்மளுக்கு தெரியும், நம்ம அம்மா இல்லைங்களா, நம்மளுக்கு தெரியும் குழந்தை அசைதா இல்லையான்னு சொல்லிட்டு. 9th மந்தில் குழந்தை அசைதால்ன்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை குழந்தை அசைதா இல்லைன்றதை நோட் பண்ணினே இருக்கும். குழந்தை அசைதா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 டைமாச்சும் பாப்பா கிக் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைச்சம்புள்ளன்றதால அவங்களுக்கு தெரியல, கவனிக்காம விட்டுட்டு இருக்காங்க, குழந்தை உள்ளேயே வந்து தவறிட்டு இருக்காங்க. அது வந்து முந்தின நாள் ஸ்கேன் பண்ணுறப்ப குழந்தை நல்லா இருந்திருக்காங்க. ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்றப்ப டாக்டர் வந்து குழந்தைக்கு ஒரு ஆக்சிஜன் போகாமல் இருக்கலாம், ஏதோ ரீசன் சொன்னேன். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, குழந்தை அசை இல்லையா, அடுத்து 1 ஹவருக்கு கிளம்பி கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும், அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. அது சி செக்ஷனோ ஏதாவது மெத்தடில் குழந்தை வந்து அவங்க எடுத்துருவாங்க. சி செக்ஷன் ஆனால் நார்மல் டெலிவரி ஆனால் அப்போயே எழுந்து பால் குடிக்க போகிறீங்க, பால் கொடுக்க போகிறீங்க. சி செக்ஷன் ஆனால் ஒரு 20 நாள் கழிச்சு எழுந்து பால் கொடுக்க போகிறீங்க, 10 பால் கொடுக்க போகிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சி செக்ஷனாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் குழந்தை அசைதா இல்லையா, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கினோடனே வாட்டர் லெவல் எப்படி இருக்குது, குழந்தை பிளசண்டால எந்த இடத்துல இருக்குது, ஆன்டீரியரா போஸ்டீரியரா, நம்ம ஹெல்த் ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குது, அதே மாதிரி டெய்லியுமே வெஜிடபிள்ஸு, டெய்லியுமே ஃப்ரூட்ஸு, டெய்லியுமே ஜூஸு எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இது மாதிரி ஆகிடுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எதுவுமே எல்லாம் ஒரே மாதிரி நடந்துடாது. நல்லபடியாக ஹெல்த்தியாக குழந்தை உங்களுக்கு பிறப்பாங்க. நீங்கள் போல்டாக ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறகு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.